ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு புது ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து zigzag செயினை வச்சு தான் போடுறது. இந்த zigzag செயினே வந்து நல்லா நெருக்கமாக போடணும். அடியில் வந்து 2 லைன் செயின் போட்டு வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பேக் செயின் போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம zigzag செயின் போடும்போது செயின் போடாத வந்து அப்படியே zigzag செயின் போட்டு வருவோம். இன்னொன்று டைப் வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைன் மேலே தான் zigzag போட்டு வருவோம் செயின். இது வந்து பாருங்கள் 2 லைன் போட்டு அந்த 2 லைனுக்கு இடையில வந்து zigzag செயின் போடுறேன். அது வந்து நம்ம zigzag செயினாக கொஞ்சம் கேப் விட்டு போடுவோம். இது வந்து நல்லா நெருக்கமாக போடணும். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு வந்து நம்ம நெருக்கமாக போடுவோம். இந்த கட் ஒர்க்லாம் போடுவோம் இல்லையா, ரொம்ப நெருக்கமாக கட் ஒர்க்குக்குமே வந்து நம்ம 2 லைன் வந்து ஒட்டி போட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி zigzag செயின் கொடுப்போம். இது வந்து 2 லைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டு அது மேலே வந்து நம்ம zigzag செயின் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு வந்து எங்கேயுமே லாக் செயின் போடல. நம்ம zigzag செயினுக்கும் அப்படி தான் லாக் செயின் போட்டு வருவோம். அதே மாதிரி தான் zigzag செயின் மாதிரி தான் இது வந்து நெருக்கமாக போட்டு வரணும். இடையில 2 செயின் போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப்லாம் போட்டு பார்ப்போம். இந்த ஸ்டிச் வந்து ஸ்லாண்டிங்காக போட தேவையில்லை. இது வந்து நேராக வந்து போடணும். பாருங்கள், ஹரிசாண்டலாக வந்து போடணும். நம்ம வந்து லோடிங்லாம் ஸ்லாண்டிங்காக போட்டு வருவோம். இது வந்து நேராகவே போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம அந்த சைடில் 2 பக்கமும் பாருங்கள் செயின் போடுறேன். இந்த மாதிரி சைடில் 2 பக்கமும் செயின் போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸ் வந்து மறைக்கிறதுக்கு நீங்கள் அதை ஒட்டியே போடணும் செயின். அடுத்தது நம்ம ஒரு மேங்கோ ஷேப் வரைஞ்சி அதில் வந்து எப்படி இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேங்கோ ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ வந்து செயின் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டிச் போடுறதுக்கு 2 லைன் செயின் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட் வந்து ஒரு லைன் செயின் போட்டுட்டு நான் வந்து அது உள்ளாரையே இந்த மாதிரி இன்னொன்று லைன் செயின் போடுறேன். வந்து ஃபஸ்ட்டு உள்லைன் போட்டுட்டும் போடலாம். இந்த மேங்கோ ஷேப்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்லைன் வந்து கரெக்டாக வரணும். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டால் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேங்கோ ஷேப்புக்கெலாம் மேலே அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே கொடுக்குற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ திலகம் ஷேப் அப்படின்னா நீங்கள் வந்து உள் சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளி சைடு போடலாம், எப்படினாலும் போடலாம். ஆனால் மேங்கோ ஷேப் வந்து நீங்கள் வெளி சைடு போட்டு அதுக்கப்புறம் உள் சைடு வந்து நீங்கள் ஸ்டிச்சு அவுட்லைன் வந்து கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நான் இங்கே நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம zigzag செயின் வந்து நல்லா கேப் இல்லாத போடணும், நல்லா நெருக்கமாக போடணும். ஒரு ஸ்டிச்சு பக்கத்துலேயும் வந்து குத்தணும், கேப் விடாத. பாருங்கள், இது ஸ்லாண்டிங்காக போட தேவையில்லை. நீங்கள் வேணால் ஸ்லாண்டிங்காக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து வளைக்கும் போது அப்படி தான் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரியே வந்து நெருக்கமாக போட்டே வாங்க. ரொம்ப சின்ன வளைவு அப்படின்னா அந்த உள் சைடு மட்டும் ரொம்ப நெருக்கமாக போடுற மாதிரி இருக்கும். அந்த வெளி சைடு செயினில் வந்து கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கொம்பு டிசைன் போடும் போது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான வளைவு அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே எப்பயும் போல் மேலேருந்து போட்ட மாதிரியே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டிச்சை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைனில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா போடுறதுக்கு வரும். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த ஜாயினில் போடும் போதும் பாருங்கள், அந்த இடத்துலையே வந்து நம்ம அப்படியே தான் போட்டு வரணும். அப்படியே நெருக்கமாக போடணும். அந்த ஆரம்பித்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீடியில் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி குத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போதே கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தள்ளி போட்டிங்கன்னா கேப் வந்துடும். அதனால் ஒரு நீடில் போகிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு போடுங்க. பாருங்கள், இப்போ அந்த கொம்பு டிசைன் வந்து வளைக்கும் போது பாருங்கள், நம்ம வந்து அந்த அப்படியே உள் சைடு அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவில் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் வந்து சிக்கு போட்டால் அந்த மாதிரி நீடியில் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ உள் ரவுண்டு மட்டும் போடும் போது அந்த மாதிரி நெருக்கமாக வந்து உள் சைடு மட்டும் நம்ம ஸ்டிச்சு போட்ட இடத்துல வந்து போடுற மாதிரி இருக்கும். அது நெருக்கமாக போடும் போது அப்படி இருக்கும். இந்த சின்ன வளைவு அப்படின்றதுனால பாருங்கள், அந்த உள் சைடு வந்து நான் ஏற்கனவே அந்த குத்தின
ஹோல்லையே வந்து நான் வந்து போடுறேன். இப்படி போடும்போது அந்த வளைவு வந்து நம்மளுக்கு நல்லா வரும். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் நேராக போகிறதுனால உங்களுக்கு இந்த வளைவெல்லாம் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே வந்து வளைச்சி போட்டுடலாம். நீங்கள் லோடிங் ஸ்டிச்சோட இது வந்து இந்த மாதிரி மேங்கோ டிசைன்லாம் வந்து இந்த ஸ்டிச்சில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெலாம். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இதை சுற்றி வந்து சீனி பாசி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் செயின்லேயும் போட்டு அவுட்லைன் கொடுக்கலாம், சரி த்ரெட்லேயோ இல்லை அதே த்ரெட்லேயோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இந்த ஹோல்ஸ்லாம் மறைக்க. இப்போ வந்து நான் சீனி பாசியில் அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்கள், சீனி பாசி கொடுக்கும் போது நீங்கள் 2 பீடாக கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல வந்து 2 சீனி பாசியாக கொடுங்க. ரொம்ப வளைவாக இருக்க, இப்போ வெளி சைடுனா உங்களுக்கு வந்து வளைவு அவ்வளோவா வராது. இப்போ உள் சைடுனா ரொம்ப வளைவாக வரும். அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு பீடாக கொடுக்கணும். பாருங்கள், இப்போ இடத்துல வந்து 2 பீடு வந்து ஏற்கனவே நான் போட்டுட்டேன் மேலே தள்ளி. இப்போ பாருங்கள், நான் அந்த இடையில வந்து 2 ஸ்டிச் வந்து பீட் போடாத போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பீடு தள்ளி வந்து ஸ்டிச் போடுறேன். இப்போ வந்து இது சின்ன வளைவு அப்படின்றதுனால நான் ஒரு பீடாக வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ அவுட்லைன் கொடுத்தாச்சு. எண்ணட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து உள் சைடு வந்து நான் பீடு கொடுக்க போகிறேன். நீங்கள் உள் சைடு பீடு கொடுக்கும்போது பாருங்கள், அந்த ஸ்டிச்சு வந்து ஒட்டியே கொடுங்க. பாருங்கள், நல்லா அந்த நீடியில் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு அடியில் வந்து நம்ம குத்தும் போது தான் நம்மளுக்கு அதை ஒட்டியே வரும், அந்த ஸ்டிச்சை ஒட்டியே. நீங்கள் வந்து நேராக ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீடு வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த இடத்துல கேப் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நடுவில் வந்து அந்த அளவுக்கு நான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேலே பீட் ஒர்க் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து போடலாம். ஏன்னா நான் வந்து அப்படி போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரியாது பீட்லாம் இருக்கிறதுனால. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை சுற்றி வந்து அவுட்லைன் செயின் கொடுத்துருக்கேன். நான் 1 லைன் கொடுத்துருக்கேன். 2 லைன் கொடுத்திங்கன்னா இன்னமும் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்டிச் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், திலகம் ஷேப்பில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எப்படி வளைக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து ஆரம்பிக்காத சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம சைட்லேருந்து ஆரம்பித்தாலுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும் போது நம்ம ஆரம்பித்ததும் தெரியாது, முடிக்கிறதும் வந்து தெரியாது, அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாது உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வந்து அந்த மேங்கோ ஷேப்பில் போட்ட மாதிரி தான் நல்லா நெருக்கமாக போட்டு வரணும். இந்த வளைவு இருக்க இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி நெருக்கமாகவே போட்டு வாங்க. இந்த ஸ்டிச் வந்து கேப் விட்டு போட்டால் உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் செயின் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து லோடிங் மாதிரி நல்லா நெருக்கமாக போட்டு வரணும். பாருங்கள், இப்போ கார்னர் திருப்பும் போது அந்த நடுவில் வந்து நான் அந்த ஸ்டிச் போட்ட இடத்துலையே வந்து நான் போடுறேன். மேலே வந்து செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினில் வந்து நான் சுற்றி வந்து போட்டுட்டு பாருங்கள், இந்த ஷார்ப் எட்ஜில் வந்து நேராக ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். இது மாதிரி நல்லா அந்த நடுவில் வரும்போது மட்டும் நீங்கள் போட்ட இடத்துலையே வந்து ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மேங்கோ ஷேப்பில் வந்து நல்ல வளைவில் வந்து இதே மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ்லேயும் வந்து இந்த மாதிரி தான் நம்ம போடணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும் போது நம்ம கரெக்டாக அதில் அந்த ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம முடிக்காத பாருங்கள், நேராக கொண்டு வந்து இந்த மாதிரி முடிச்சிடணும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல முடித்தோம் அப்படின்னே வந்து தெரியாது, சைட்லேருந்து ஆரம்பித்தாலுமே. பாருங்கள், இப்போ வந்து சுற்றியும் நான் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஷார்ப் எட்ஜெலாம் வந்து போடும்போது அவுட்லைன் போடும்போது நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி போடுங்க. இந்த எட்ஜஸ்லாம் பாருங்கள், சுற்றி வந்து நான் 2 லைன் செயின் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உள்ளார த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அவுட்லைன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அந்த கார்னர் வளைக்கும் போதும் நான் கேப் இல்லாத வந்து டர்ன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெளி சைடு ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ உள் சைடு கொடுக்கும் போதும் பாருங்கள், நல்லா நீங்கள் அந்த ஸ்டிச்சை ஒட்டியே வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஸ்டிச்சு ஒட்டியே அப்படின்னா நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு வந்து அடியில் வந்து நீடியில் விட்டு நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கணும், செயின் ஸ்டிச்சு. அப்படி நீங்கள் போடும் போது நல்லா அதை ஒட்டியே வந்து வரும், உங்களுக்கு கேப் வராது. அதே மாதிரி உள் சைடு வந்து ஸ்டிச் போடும் போது பாருங்கள், த்ரெட்டை வந்து ரொம்ப இழுத்து போடாதீங்க நீடியில். நான் பாருங்கள் எவ்வளோ லூஸாக வந்து அந்த செயின் லூப் வந்து நல்லா தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். வெளி சைடு போட்டிருக்கிறதுக்கும் உள் சைடு போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இந்த லூப் வந்து நல்லா விரிஞ்சி இருக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த அடியிலையும் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் ரொம்ப இழுத்துறக்கூடாது, மேலேயும் வந்து நீடிலையும் ரொம்ப த்ரெட்டை வந்து இழுத்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் லூஸாக விட்டு போடணும். உள் சைடு வந்து அந்த ரவுண்டு வளைக்கும் போது இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி லூஸாக த்ரெட்டை விட்டு நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு அவுட்லைன் கொடுத்து முடிச்சாட்டியும் பாருங்கள் பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் கற்றுக்கும் போது நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இந்த ஸ்டிச் வந்து இப்போ புதுசாக தான் கற்றுக்கிட்டேன். பாருங்கள், எத்தனை டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் வளைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா போடுறதுக்கு வரும். உங்களுக்கு புது புது ஐடியாஸும் வந்து கிடைக்கும் அந்த ஸ்டிச் பற்றி. இந்த ஸ்டிச் வந்து இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பு, திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ப்ளவுஸோட நெக் லைன்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து லோடிங் ஸ்டிச் மாதிரி நல்லா திக்காக இருக்கிறதுனால நீங்கள் அந்த லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுற இடத்தெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.